என்னது முருங்கையை சாப்பிட்டவன் வெறும் கையோட நடப்பானா? இது வெறும் பழமொழி மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையும் கூட தான். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோ, இல்ல கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சு அத வாங்கி, ஊறிச்சு, ஆஞ்சு அத செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள டைம் இருக்காதுன்னுவாங்க. அதுவும் முருங்கைக்கீரை சில இடத்துல கிடைக்கவும் மாட்டேங்குதுன்றாங்க. எந்த விஷயத்துக்கு ஒர்த் அதிகமா இருக்கோ, அதுக்கு தானே டிமாண்டும் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு டிமாண்டான பொருள் தான். முருங்கைக்கீரைய சிட்டி சைட்ல இருக்கிறவங்க பொடி மாரி செஞ்சு வச்சு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாருக்கும். அந்த மாதிரி நாங்க சென்னைக்கு குடுத்து அனுப்புறதுக்காக அன்னைக்கு மரத்துல இருந்து மொத்தமா கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து உட்காந்து உரிச்சிட்டு இருந்தோம். சரி இடையில நம்மளும் கொஞ்சம் எனர்ஜி ஏத்திப்போம்னு சொல்லி சூப்பு மாதிரி வச்சு ஆளுக்கு ஒரு பவுல்ல சூப்பை குடிச்சிட்டு தெம்பா எல்லாத்தையும் உரிச்சிட்டு சருகு மாதிரி அதை காய வைக்கணும். அதை நிழல்லையே உணர்த்தணும். 2-3 நாள் உணர்த்தி அதை பொடி செஞ்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி செஞ்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கணும். இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து டெய்லியும் கூட சாப்பிடலாம். மோரில் அடித்து சாப்பிடலாம், இல்லைன்னா சுடு சாப்பாட்டில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம வந்து தண்ணியில் சூப்பு மாதிரி போட்டு குடிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒர்த்தான பொருள். கால் வலியே இருக்காது, ரத்த விருத்தி ஆகும். அதுலயும் நம்ம தஞ்சாவூர்ல கிடைக்கிற முருங்கைக்கீரைனா சும்மாவா, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம கையிலேயே மருந்து வச்சுக்கிட்டு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மருந்து மாத்திரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.